வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறதில்ல, டிப்ஸு தான் உங்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி ஒரு டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, சீசனுக்கும் எலுமிச்சம்பழம் கிடைக்கும். யாருன்னா தெரிஞ்சவங்க கொடுப்பாங்க, இல்லைன்னா நம்ம மரத்துலேயே இருக்கும். என்ன பண்ணுறது, நிறைய வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுனாக்க வெறும் ஊறுகாயே மட்டும் போட்டு எவ்வளோ நாளைக்கு சாப்பிட முடியாது. அது ரொம்ப நாளைக்கு வச்சு அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்துறதுன்ற டிப்ஸு தான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்ட்டு உங்களுக்கு காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்தமாரி நல்ல மஞ்சள் கலராக பழம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதை வாங்கி நம்ம நல்லா தண்ணியில் போட்டு எதா கெமிக்கல்லாம் இருக்கும், அதனால் கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்தமாரி ஒரு நியூஸ் பேப்பர் வச்சுக்கலாம், இல்லை டிஷ்யூ பேப்பருங்க கூட இருந்துச்சுன்னா கூட அது ஈரம் இல்லாத பழத்தை வந்து இப்படி வச்சுட்டு நாலா பக்கமாக ஃபோல்ட் ஆகிற மாதிரி இப்படி மடிச்சிக்கணும். மடிச்சு இப்படி வச்சுட்டோம்னா நல்லா இதுமாரி ஆகும். அந்தமாரி எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சுற்றி வச்சிடணும். இந்தமாரி டிஷ்யூ பேப்பர் இருந்தால் கூட இப்படி கூட சுற்றி வச்சிடலாம். இந்தமாரி பழத்தை நம்ம பேப்பரில் சுற்றி டைட்டாக சுற்றி வச்சுருக்குறோம். இதுமாரி நம்ம பண்ணிவிட்டு ஜிப்லாக் கவர், இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சிட்டோம்னா உள்ளே காற்று போகாமல் இருக்கும், ஈரம் படாமல் இருக்கும். இது மாதிரி போட்டு வச்சிடலாம். உள்ள இது அழுத்தி நம்ம டைட் பண்ணி மூடிட்டோம்னா அப்படியே கெட்டியாக நின்றுடும். இந்தமாரி ஒரு விதத்தில் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்தது இந்த பழத்தை புழிஞ்சு நம்ம ஜூஸாக எடுத்தோம்னா அதை எப்படி சேவ் பண்ணுறதுன்றது இப்போ அடுத்தது செய்ய போகிறோம். அது ஜூஸ் வந்து சிட்ரிக் ஆசிட்னால அது ஸ்டீலு மற்ற இதெல்லாம்னாக்கா அரிச்சிடும். அதனால் இது ஜூஸ் வந்து எப்பயுமே கண்ணாடியில் தான் சேவ் பண்ணணும். கண்ணாடி பாட்டிலு, இந்தமாரி கண்ணாடி பவுலு இந்த மாதிரி தான் வைக்கணும். அதில் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுருக்குது. இப்போ ஒரு பழத்தை கட் பண்ணி நம்ம ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். அது பழம் புளியத்துக்கு முன்னே நம்ம நல்லா லேசாக அப்படி கசிக்கணும், அப்போ தான் ஜூஸ் நல்லா வரும். கட் பண்ணோம்னா நல்லா ஜூஸ் வரும். இப்போ ஜூஸ் புழிஞ்சிக்கலாம். இது ஒரு 7 கிராம் புளிஞ்சிருக்குது. இதில் உப்பு வந்து போட்டுக்கிறோம்ல, இது நல்லா கலக்கிட்டு இதை அப்படியே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். சரி, இந்தமாரி ஜூஸ் பாட்டிலில் புழிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போயே நமக்கு சும்மா கொஞ்சமாக தேவைன்னாக்கா இதை அப்பப்போ இது பாட்டில் எடுக்க வேணாம். ஆனால் இது வந்து உப்பு போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நம்ம அப்படி ஸ்பூனில் சொன்னோம்னா அப்படியே உதிரி உதிரியாக நல்லா வந்துடும். அந்தமாரி உப்பு சர்க்கரை இது மாதிரி எது போட்டாலையும் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிடும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை விட ஒரு ஈஸியான மெத்தட்னாக்கா இந்தமாரி ஐஸ் ட்ரே, இந்த பாட்டிலில் ஊற்றிக்கிறோமோ நம்ம இதேமாரி நம்ம ஐஸ் ட்ரே எடுத்துகிட்டு அதில் நம்ம ஊற்றிக்கினோம்னா தேவையாகும் போது ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம். இந்தமாரி ஊற்றி வச்சுக்கினோம்னா நம்ம ஒரு பிரியாணி செய்கிறோம், அதுக்கு எலுமிச்சம் ஜூஸ் வேணும், துவையல் அரைக்கிறோம், கொஞ்சம் ஊற்றணும், ஜூஸாக போடணும் அப்படின்ற சமயத்தில் இந்த க்யூபை ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பினா வந்துடும். அதை எடுத்து நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். தேவைக்கிறத ஒன்று எடுத்துக்கலாம், இதெல்லாம் அப்படியே இருக்கும். இதேமாதிரி வச்சாலையும் ஒரு வருஷம்னா கூட கெடாதான் அப்படியே தான் இருக்கும். இது நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். அடுத்து 3வது டிப்ஸ் என்னன்னாக்கா, வர்றது சம்மர் வருது, வந்தால் வெயிலில் போயிட்டு வந்தால் ஏதாச்சும் சில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும்னு அந்த சமயத்தில் நம்ம இதுமாரி எலுமிச்சம்பழத்தை நம்ம ஜூஸ் மாரி செஞ்சு வச்சுக்கிட்டா டக்குன்னு குடிக்கிற மாதிரி ஆகிடும். அதுதான் இப்போ எப்படின்றது செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கிறேன், அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். சர்க்கரை போட்டோம்னா அது அடி பிடிக்கும், அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் ஒரு 2 கப்பு, இது 250 கிராம் கப்பு இது. இதில் 2 போட்டுக்கலாம், ஒரு 1/2 கிலோ மாதிரி. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து ப்ரிசர்வேட்டிவ், அது தனி சர்க்கரை வெல்லம் அதெல்லாமே ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது அதுலேயே. அதனால் இது எவ்வளோ நாள்னாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது நல்லா கொதித்து சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். இது வடிகட்டி எடுத்துக்கலாம். சுகர் சிரப்பு கொஞ்சம் ஆறின்னு இருக்கட்டும், அதுக்குள்ளே இதுக்கு தேவையான மாதிரி பழத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ சர்க்கரை பாவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த லெமன் ஜூஸ் குடிக்கும்போது கொஞ்சம் ஒரு சிட்டிகை உப்பு இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சுகர் சிரப்பில் மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பில் இருக்கும்போது ஊற்றக்கூடாது, ஆறுனப்பினால இதானப்பினால தான் ஊற்றணும்.
இதுமாரி ஊற்றி நம்ம நார்மல் கம்பார்ட்மெண்ட்லேயே அந்த பாட்டில்லாம் வைக்கிறோம்ல, ஐஸ் வாட்டர் பாட்டில் அந்த பக்கத்துலேயே நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு மூடி வச்சுட்டோம்னா நம்ம தேவைக்கும் போது ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி ஜூஸ் போட போகிறேன். ஒரு டம்ளருக்கு ஒரு கரண்டி மாரி போட்டால் போதும். இந்த தண்ணி 2 டம்ளர் ஆகிற மாதிரி அதை கலந்துக்கலாம். நம்ம புளிஞ்சு வச்ச அந்த பழத்தை வந்து நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போட வேணாம். இதை நம்ம கொஞ்சம் தண்ணியில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அந்த ஜூஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம பாத்ரூம் கழுவலாம், சிங்க்கு கழுவலாம், டைல்ஸுக்கெல்லாம் கழுவலாம். வினிகர் ஊற்றி செய்கிற மாதிரி அது மாதிரி இது எல்லாமேத்துக்கும் உதவியாக இருக்கும். அதனால் இதையும் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். மாரி லெமன் வந்து நிறைய கிடைக்கும்போது ஸ்டாக் பண்ணி ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணுறதுன்றது தான் இன்னைக்கு போட்டுக்கிறேன். அது வந்து முதல்ல ஜூஸாக எடுத்ததுக்கு ஃப்ரீசரில் வைக்கிற மாதிரி பண்ணியிருக்குது. அடுத்தது வந்து பேக்கெட்டில் பேப்பர் சுற்றி வச்சு அது எப்படி வைக்கிறதுன்னு காட்டியிருக்கிறேன். அடுத்தது ஜூஸுக்கு சர்க்கரை போட்டு காய்ச்சி அது லெமன் கலந்து ஜூஸாக கலக்கி வச்சுருக்கேன். இதுமாரி 3 விதமான டிப்ஸு சொல்லியிருக்கிறேன். இந்தமாரி பழம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி. உங்களுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கிறேன். நீங்களும் பாருங்கள், மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை.